அதிகமா உப்பு போடல, அப்படிதானே? அப்போ நாங்க உனக்கு தெரியாம திருட்டுத்தனமா உப்பு போட்டுட்டோம்னு சொல்றியா? எங்க மேலதான் தப்புன்னு சொல்றியா? இல்ல அக்கா, நான் சொல்ல வந்தது அந்த அர்த்தத்துல இல்ல, புரிஞ்சுக்கோங்க அக்கா. இத பாரு, இவ்ளோ பேரால சாப்பிட முடியல. பிராமண போஜன சடங்கு வீணாயிடுச்சு. உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, இவங்க எல்லாரும் நீ சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிட வராங்கன்னு. ஆனா பெரிய மருமகளே, சொல்லுங்க அத்தை. என்ன சொன்னேன்னு மறந்துட்டியா? போய் சாப்பாடு வெளியே எடுத்துட்டு வா. இதோ இப்பவே கொண்டு வர்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டோம். இந்த வீட்டு மரியாதைக்காக எல்லாம் கவனமா ஏற்பாடு பண்ணோம். ஆனா எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டா இந்த பொண்ணு. இதுல தப்பு உங்க மேலதான். இந்த பாவப்பட்ட அஹானாவை ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து திட்டுறீங்க? அவன் நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியலையா எந்த வேலையும் உருப்படியா செய்ய முடியாதுன்னு? இந்த வீட்டுல அவளால யாருக்குமே ஒழுங்கா சமைச்சு போட முடியாது. அது போய் பரிமாறு. ப்ளீஸ் நீங்க நில்லுங்க அக்கா. அக்கா, நான் கும்பிட்டு கேக்குறேன். நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி கும்பிட்டு கேக்குறேன். தயவு செய்து இன்னைக்கு நீங்க என் கையால சமைச்ச சாப்பாட்டை சாப்பிடலன்னா இந்த வீட்டுக்கே அது நல்லதில்ல. அதே மாதிரி எனக்கும் நல்லது கிடையாது. ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொடுங்க. இதோ இப்போ வந்துடுறேன். இப்போ காத்துட்டு இருந்து என்ன புண்ணியம் கண்ணா? உனக்கு என்ன மந்திரம் தந்திரம் தெரியுமா? 2 நிமிஷத்துல உள்ள போய் சொடுக்கு போட்டு புலாவ் செஞ்சு கொண்டு வந்துடுவியா? இல்ல மாமா, எனக்கு வெறும் ஒரு நிமிஷம் கொடுங்க. நான் இதோ வந்துடுறேன். தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கொடுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷத்துல இவ என்ன செய்ய போறா? இதுல உப்பு சரியாதானே இருக்கு, ருசியும் நல்லாதான் இருக்கு. அப்போ அந்த பாத்திரத்துல இருந்த புலாவ்ல மட்டும் உப்பு எப்படி அதிகமாச்சு? ஒருவேளை யாராவது நமக்கு தெரியாம வேணும்னே உப்பு போட்டுட்டாங்களோ? ஆனா அப்படி ஏன் யாராவது செய்ய போறாங்க? இந்த பாத்திரத்தை எங்கிருந்து கொண்டு வந்தா? நீ என்ன கொண்டு வந்திருக்க? வேற ஏதாவது செஞ்சியா? இல்ல அத்தை, இதுலயும் புலாவ் தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன் ப்ளீஸ். இல்ல வேணாம். நீ இவ்வளவு சீக்கிரம் இன்னொரு புலாவை எங்கிருந்து கொண்டு வந்த? இதையெல்லாம் நீ எப்போ தயார் பண்ண? ஏற்கனவே ஒரு முறை தயார் பண்ண சாப்பாட்டை கெடுத்துட்ட. மறுபடியும் வீணாக்கணுமா அவனுக்கு? திரும்பவும் புலாவ் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க? நான் என் தப்ப சரி செய்யத்தான் முயற்சி செய்துட்டு இருக்கிறேன் அத்தை, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தயவு செஞ்சு இதை சாப்பிட்டு பாருங்க. எங்களை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு மரியாதை குறைவு நடந்தா இந்த வீட்டுக்குத்தான் கெடுதல். தயவு செஞ்சு ஒரே ஒரு வாய் மட்டும் ருசி பாருங்க. நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுனால நாங்க சாப்பிடுறோம். ஆனா இலை இப்ப தீட்டாகிடுச்சு. நான் எடுத்துடுறேன். வேற ஒண்ணு எடுத்துட்டு வரேன். அக்கா, தட்டை எடுக்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்வீங்களாக்கா? சரி ஏன் இல்லவா போலாம். தயவு செஞ்சு ஒரு முறை ருசிச்சு பாருங்க. ஐயர் ஐயா, உங்களுக்கு உப்பு அதிகமா இல்லல்ல? இல்ல ரொம்ப பிரமாதமா இருக்கு. ருசி ரொம்ப அருமையா இருக்கு. உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கு. நீ என்ன 2 தடவை புலாவ் செஞ்சியா?
இல்ல அத்தை, நான் புலாவ் ஒரு தடவை தான் செஞ்சேன். ஆனா நான் முதல்லயே 2 வேற வேற பாத்திரத்துல எடுத்து வச்சேன். பின்னாடி வர்றவங்க எல்லாரும் நல்லா சாப்பிடட்டும்னு. அந்த 2வது பாத்திரத்தை தான் அத்தை இப்போ இங்க கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ என்ன சொல்ல வர? ஒரு பாத்திரத்துல மட்டும் அள்ளி அள்ளி உப்பை போட்டுட்டு இன்னொரு பாத்திரத்துல உப்பு சரியா போட்டு நல்லா சமைச்சு தனியா எடுத்து வச்சியா? நீ அப்படிதானே சொல்ல வர்ற? கரெக்டா சொல்லு. இல்ல அண்ணா, நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் புலாவ் ஒன்னாவே தான் செஞ்சேன். சொல்ல போனா உப்பும் அப்பவே தான் போட்டேன். எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கே புரியல. உண்மையாவே எல்லாரும் சாப்பிட்ட சாப்பாட்டுல உப்பு அதிகமா போனது நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப பெருசா பேசாத. தப்பு உன்கிட்ட தான் இருக்கு. அதை மறைக்கிறதுக்காக இப்போ ஏதோ சும்மா கதை கட்டுற. நிஜமா சொல்லணும்னா என் நேரமே சரியில்லை. அதனாலதான் அந்த மேல இருக்கிற கடவுள் என் மேல இப்படி ஒரு படியை போட்டுட்டான். நான் என்ன பண்றது? நீ என்ன இப்படி எல்லாம் வித்தியாசமா பேசுற? நீ என்ன சொல்ல வர்ற? உப்பே நீ போடல, வேற யாரோ போட்டாங்கன்னு சொல்ல வர்றியா? எங்க மேலயே பழிய போட பாக்குறியா? இல்ல அத்தை, நான் யார் மேலயும் பழி போடல அத்தை. ஆனா நான் சாப்பாட்டுல அதிகமா உப்பு போடலன்னு மட்டும்தான் சொல்ல வர்றேன். நான் வேற எதுவும் சொல்ல அத்தை. அதுக்கான ஆதாரத்தை நான் உங்க முன்னாடி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அத்தை. ஆமா ஆமா, நாங்க தான் ஏதோ செய்வினை செஞ்சுட்டோன்னு சொல்ல வர்றேல்ல. போன் நோண்டிக்கிட்டே சமைச்சல்ல, அப்ப கூட அண்ணி உன்னை திட்டினாங்கல்ல. அப்பவே நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப. அர்ஜுன் பாரு, சின்ன மருமகள் எப்படி எல்லாம் எங்க எல்லாரையும் எதிர்த்து பேசுறான்னு நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, ஆனா நான் எதிர்த்து பேசல. இப்போதான் உங்க டெஸ்ட்ல நான் தோத்து போக இருந்தேன். ஆனா ஒரு வழியா நான் எப்படியோ தேறிட்டேன். அதைத்தான் இப்போ சொல்றேன். அக்கா, எல்லாருக்கும் பரிமாற எனக்கு உதவி செய்வீங்களா? போலாம். மூச்சுது. Sorry. பாருங்க, நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் கையெடுத்து கேட்கிறேன். தயவு செஞ்சு நான் சமைச்ச சாப்பாட்டை ஒரு முறை எல்லாரும் ருசிச்சு பாருங்க. ரொம்ப ருசியா இருக்கு கண்ணா. ஒருவேளை தெரியாம ஏதோ ஒரு பாத்திரத்துல உப்பு அதிகமா கொட்டி இருக்கும். அது உன் கையால விழுந்திருக்கலாம், இல்ல வேற யார் கையால கூட விழுந்திருக்கலாம். கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லணும். நான் புல்லாஃப் எடுத்து 2 வேற வேற பாத்திரத்துல வச்சேன். இல்லைன்னா இப்போ இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் என் புகுந்த வீட்டுக்கும் எனக்கும் இதுவே பெரிய அவமானமாகி இருக்கும். எல்லாத்தையும் விட அதிகமா என்னுடைய அம்மா தான் அவமானப்பட்டிருப்பாங்க. எல்லாரும் கண்டிப்பா இதைத்தானே சொல்லுவாங்க, என்னுடைய அம்மா என்னைய சரியா வளர்க்கலன்னு. அத்தா, என்ன சொல்லு. அத்தை, அந்த முன்முன் வந்திருக்கா புது பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மகாராணி முன்னாடி கண்ணாடியை பிடிச்சிட்டு நிக்கணுமா? இல்ல அத்தை, அந்த புது பொண்ணோட மேக்கப் பொருட்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குல்ல, அதெல்லாம் வாங்க தான் இப்போ நான் வந்திருக்கேன். சரி, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வாங்கிட்டு போ. சரி, அப்புறம் கேளு. சொல்லுங்க அத்தை. முன்புன் கிட்ட தெளிவா சொல்லிடு, நம்ம வீட்டு மருமகளுக்கு ரொம்ப மேக்கப் போட வேணாம், லைட்டா பண்ணா போதும். பவுடர் கிடைச்சதுன்னு சொல்லி முகம் பூரா வெள்ளையாக்கி வச்சிட வேண்டாம். சரியா? போய் அவகிட்ட சொல்லிடு. சரி அத்தை, நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் கொஞ்ச நேரத்துல வர்றேன். சரி, இவ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாப்போம். இவ்வளவு பொருளா? நான் பெரிய மருமக கிட்ட புது பொண்ணுக்காக கொஞ்சமா வாங்கிட்டு வான்னு சொன்னேன். இவ என்னடான்னா சந்தையவே வாங்கிட்டு வந்திருக்கா.
இவங்களுக்கு காசோட அருமை தெரியவே இல்லை. நல்ல வேளை கல்யாணத்துக்கு நாம எந்த அன்பளிப்பும் அனுப்பல. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய எண்ணெய் பாட்டிலா? இது மட்டும் அந்த மகாராணி கையில கிடைச்சா 2 நாள்ல காலி பண்ணிடுவா. இதை இப்ப என்ன பண்ணலாம்? இதுல இருந்து நான் கொஞ்சம் எடுத்து வேற கப்ல வச்சிடுறேன். இப்போ சரியா இருக்கு. இந்த எண்ணெய் இதுல ஏன் கலக்க மாட்டேங்குது? ஆமா, இப்போ சரி. இப்போ எவ்வளவு வேணும்னாலும் பயன்படுத்தட்டும். தலையில இவ்வளவு பின்னையா குத்துவாங்க. 1, 2 வாங்குறத விட்டுட்டு மொத்த பாக்கெட்டையே தூக்கிட்டு வந்திருக்கா. இவ நாள் முழுக்க தலையில பின்ன குத்திக்கிட்டே இருந்தா வீட்டு வேலைங்கெல்லாம் அப்படியே நின்னுடும். ஐயோ, நெயில் பாலிஷ் போட்டுட்டு உட்கார்ந்திருந்தா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? பெரிய ஃபேஷன்காரி மாதிரி வந்திருக்கா. இப்ப வாங்கிட்டு அங்க தூக்கியும் போட முடியாது. ஆமா, நம்ம கிட்ட பழைய பாட்டில் இருக்கு. அதனாலதான் மருமகள் கிட்ட சொல்றேன், பழைய பொருளை பத்திரமா வைங்கன்னு. ஆனா இவங்களுக்கு காசை கரியாக்கணுமே. வந்துடுச்சு. இதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா தினமும் தேய்ச்சு எல்லாத்தையும் தீத்துடுவா. வீட்டு வேலையும் செய்ய மாட்டா, அது வேற விஷயம். இவ்வளோ பெரிய ஷாம்பு டப்பா, இவ்வளவு விலை அதிகமா? ஐயோ, இந்த பெரிய மருமக காசை செலவு பண்றதுல முதல் ஆள் ஆயிட்டா. நான் என்ன பண்ணுவேன்? இதையும் எடுத்து வைப்போம். காசோட அருமை அவளுக்கு தெரியல. என் மகன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். இவங்க என்னடானா செலவுக்கு மேல செலவு செய்யறாங்க. இன்னைக்கு நான் நல்லாவே சேமிச்சிட்டேன். 1 மாச செலவு மிச்சமாகிடும். சென்ட் பாட்டில் வேறயா? இதெல்லாம் மார்க்கெட்ல இருந்து ரொம்ப விலை உயர்ந்த பொருளா வாங்கிட்டு வந்திருக்கா. இந்த பெர்ஃப்யூம் பாட்டிலே அவ்வளோ டைட்டா மூடியிருக்காங்க. எதையாவது கலக்கலன்னா கூட முடியல. இப்போ 2 நாள்ல எல்லாத்தையும் பூஸ்னு காலி பண்ணிடுவா. எப்படியோ நிறைய மிச்சம் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மிச்சம் பண்ண முடிஞ்சது. இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ பெரிய சோப்பை யார் வாங்க சொன்னது? இது மட்டும் அவ கையில கிடைச்சா மகாராணி தேய்ச்சு அதை எட்டனா வாக்கிடுவா. சிக்கனமா இருக்கிறத எங்க கிட்ட கத்துக்கணும். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சேமிக்க தெரியாது. அத்தை, என்ன நடந்தது அத்தை? சொல்லுங்க. நீங்க இவ்ளோ பயந்தது ஏன்? என்ன? சொந்த வீட்டுல நான் ஏன் பயப்பட போறேன்? இவ ஏதாவது உளறிட்டே இருப்பா. கேளு, அந்த முன்முன் கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கு. பக்கத்து தெரு பொண்ணுங்கிறதுனால கூப்பிட்டது சரிதான். அவ மேக்கப்போட காசு எதுவும் கேட்கலையே. ஒருவேளை காசு கேட்டா புது பொண்ணு கிட்ட சொல்லு, அவ மேக்கப்ப அவளே போட்டுக்கணும்னு. அண்ணி, உங்க முடிய எதுவும் இழுக்கலல்ல? என்னென்ன? உன் பேர் என்ன? என் பேர் முன்முன் அண்ணி. எனக்கும் மேக்கப் பண்ணுங்களேன். எனக்கும் மேக்கப் பண்ணிக்கணும். சரி, பண்ணிடுறேன். ஆனா நீங்க 2 பேரும் உங்க பாட்டி கிட்ட கேட்டுட்டீங்களா? இல்லைன்னா அப்புறம் என்ன திட்டுவாங்க? பாட்டி தான் சொன்னாங்க சித்தப்பா கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ணிக்க சொல்லி. முன் நீ கல்யாணம் மாதிரி விசேஷங்களுக்கும் அலங்காரம் பண்ணுவியா? ஆமா அண்ணி, நான் மேக்கப் கோர்ஸ் பண்ணிருக்கேன். முன்னாடி பார்லர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வேலை போயிருச்சு. வேலை போனதுக்கு அப்புறம் நான் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன விசேஷத்துக்கு எங்க கூப்பிட்டாலும் மேக்கப் பண்ண போயிருவேன். அடேங்கப்பா, இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாச்சு. உன் வீடு எங்க இருக்கு சொல்லு. இதோ எங்க பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. சின்ன அத்தை, உங்களுக்கு தெரியுமா முன்முன் அத்தை எவ்வளவு சூப்பரா மேக்கப் பண்ணுவாங்கன்னு? எங்களுக்கும் பண்ண சொல்லுங்களேன். நீ அவகிட்ட காசு தர்றத பத்தி ஏதாவது பேசினியா? இல்ல அத்தை, நான் அப்படி எதுவும் பேசல. மாமா தான் கூப்பிட்டாரு. அவர் தான் இத பத்தி பேசி இருப்பாரு. கொழுந்தனாரே, அண்ணி
அண்ணி, இந்த ஸ்ரீராம்பூர்ல இருந்து அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்க. வாங்க அவங்கள வரவேற்க போலாம். உங்களுக்கே தெரியும்ல, நம்ம வரவேற்க போகலைன்னா மாமா எப்படி மூஞ்ச தூக்கி வச்சுப்பாருன்னு. வாங்க போலாம். கொழுந்தனாரே, வரவேற்பு எல்லாம் இருக்கட்டும். முதல்ல எனக்கு இதை சொல்லுங்க, நீங்க முன்முன் கிட்ட காசு தர்றதா ஏதாவது பேசுனீங்களா? முன்முனுக்கு காசா? அவளுக்கு எதுக்கு அண்ணி நம்ம காசு தரணும்? மாமா, அந்த முன்முன் வந்திருக்கால புது பொண்ணுக்கு மேக்கப் போட, அவளை பத்தி தான் கேக்குறாங்க. அண்ணி, நான் என்ன அவ்வளவு விவரம் இல்லாதவன்னு நினைச்சிட்டீங்களா? நான் இந்த மேக்கப் போடுறதுக்கு யாருக்காவது பணம் கொடுப்பேனா? என் மேல என்ன இப்படி பழி போடுறீங்க? நான் அவளுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கத்தான் போனேன். அப்போ சொன்னேன், சீக்கிரம் வந்துரு, அண்ணிய பாத்துக்கோ, தேவைப்பட்டா சின்னதா மேக்கப் போட்டு விடுன்னு. சொந்தக்காரங்கன்னு நினைச்சு சொன்னேன் அண்ணி, பக்கத்து வீட்டுல இருக்காங்கன்னு. அவன் ஒருவேளை மேக்கப்புக்கு காசு கேட்டா அவன் நம்ம வீட்டு வரவேற்புக்கு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்ல அண்ணி. கண்டிப்பா கொழுந்தனாரே, இந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தான் அவ்வளவு கவலை. என்ன அண்ணி? மாமா, இப்போ எப்படி அவளை மேக்கப் போட வேணாம்னு சொல்ல முடியும்? நீங்க தானே அவளை கூப்பிட்டீங்க. இப்போ இப்படி பண்ணா நல்லாவா இருக்கும்? சொல்லுங்க மாமா. ஆமா, ஆனா அவ சின்ன மேக்கப்புக்கு கூட காசு கேக்குறான்னா, அதுவும் நம்ம கிட்ட. அப்போ அவ இங்க சாப்பிட வர வேணாம் அண்ணி. கேளு, அந்த முன்முன் கிட்ட தெளிவா சொல்லிடு, மேக்கப்புக்கு காசு எதுவும் கொடுக்க முடியாதுன்னு. சரியா? இந்தா, இதை எடுத்துட்டு போ. நகையெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, அப்புறமா கொண்டு வந்து தர்றேன். என்ன பாக்குற? அத்தை, நீங்க இந்த சோப்பை துண்டு துண்டா ஆக்கிட்டீங்க. ஆமா, உடைச்சிட்டேன். உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இவ்வளவு பெரிய சோப்பா அவ கையில கொண்டு போய் கொடுத்தா 2 நாள்ல தேய்ன்னு தேய்ச்சு அதை எட்டனாவாக்கிடுவா. தண்ணியில வீணாக்குறது அது வேற. எங்க அர்ஜுனுக்கு திரும்ப திரும்ப வாங்கி கொடுக்க வேண்டி இருக்கும். அவகிட்ட சொல்லிடு, இது குறைஞ்சது 2 வருஷமாவது வரணும். 2 வருஷமா? ஆமா. சரி, நீ போ. இப்போ என் நேரத்தை வீணாக்காம இங்க இருந்து போ. சரிங்க அத்தை. எல்லாருக்கும் காசு செலவு பண்ணதான் தெரியுது. கொழுந்தனாரே, ஒரு விஷயம் சொல்லணும், வாங்க. முன்முன், இந்த அம்மா மேக்கப் சாமான். இதுல அண்ணியோட எல்லா பொருளும் இருக்குல்ல? ஆமா, எல்லாம் இருக்கு. சரிம்மா, முன்முன் இன்னைக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு வர்ற இல்ல? இன்னைக்கு முடியாது அண்ணி, இன்னும் 2 முகூர்த்த மேக்கப் இருக்கு. அங்க இருந்து வரத்துக்கே ரொம்ப லேட் ஆயிடும். வந்தா நல்லா இருந்திருக்கும். பக்கத்து வீட்ல கல்யாண மேக்கப் போடுற, ஆனா சாப்பாட்டுக்கு வரலன்னா எப்படி? நல்லாவா இருக்கும்? நீயே சொல்லுமா. பரவாயில்ல அண்ணி, இன்னொரு நாள் வந்து பலகாரம் சாப்பிடுறேன். ஆமா, ஒரு நாள்ல 2 கல்யாண மேக்கப் விசேஷத்துக்கு போனா கண்டிப்பா நீ நல்லா சம்பாதிப்ப இன்னைக்கு. அப்படிதானே முன்முன்? ஐயோ அண்ணி, 2 எங்க? உங்க வீட்டையும் சேர்த்தா 3 ஆச்சே. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தானே நம்ம ஆளுங்க. இப்போ எங்க கிட்டயா காசு வாங்க போற? என்ன அண்ணி இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் பண்ணி நான் எவ்வளவு சம்பாதிச்சிட முடியும்? தங்கச்சி படிப்பு இருக்கு, அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு, எல்லாத்தையும் நான் ஒருத்தி தானே பாத்துக்கணும். பரவாயில்ல அண்ணி, உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தோணுதோ அவ்வளவு கொடுங்க போதும். இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். இத பத்தி அத்தையும் மாமாவும் தான் சொல்லணும், நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா மாமா என்கிட்ட சொன்னாரு, உன்னை சும்மா தான் கூப்பிட்டதா, காசை பத்தின விஷயம் எதுவுமே உன்கிட்ட பேசவே இல்லைன்னு. உனக்கு ஏற்கனவே தெரியும்ல இந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்களை பத்தி. இப்போ நீ காசை பத்தி பேசினா மாமா சொல்லுவாரு, மேக்கப் போட வேணாம், கிளம்பி போன்னு. சரி விடுங்க அண்ணி, பணம் தர வேண்டாம். மேக்கப் பண்ண வந்தேன், முடிச்சிட்டு போறேன். பணம் தேவையில்லை. புது பொண்ணுக்காக வாங்கின எல்லா பொருள்ல இருந்தும் இதையெல்லாம் நான் மிச்சம் பிடிச்சிட்டேன். ஆஹா, அண்ணி, பர்ஃப்யூம் மட்டும் மிச்சம் பண்ண முடியல கொழுந்தனாரே. அது அவ்வளவு டைட்டா இருந்துச்சு. இது 2 மாசத்துக்கு வரும் கொழுந்தனாரே. அப்புறம் குழந்தைகளுக்கு நெயில் பாலிஷ் மேல ரொம்ப ஆசையாச்சே, அவங்க தண்ணி கலந்து தேய்ச்சி வச்சுப்பாங்க. அண்ணி நீங்க வேற லெவல். ஆமா கொழுந்தனாரே. அட, முக்கியமான விஷயத்தை காட்டவே இல்லையே. இதோ பாருங்க, மிஷ்டிக்கும் மிட்டாய்க்கும் ஸ்கூலுக்கு போக இவ்வளவு கிளிப்புகளை எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இதுல நிறைய காசு மிச்சமாகும். வாங்க போலாம். அக்காவையும் மாமாவையும் பார்க்க போலாம். முன்முன், நீ மேக்கப் போட எவ்வளோ வாங்குவ? ரொம்ப இல்ல அண்ணி, அதிகமா கேட்டா மட்டும் யாரு கொடுத்துட போறாங்க? எனக்கு 2000 ரூபாய் மட்டும் இருந்தா போதும். இங்க சொன்னதோட சரி, மாமா முன்னாடி இதெல்லாம் சொல்லிடாத. உனக்கு தெரியும்ல, இந்த வீட்ல 2000 ரூபாவை 2 லட்சம் ரூபாயா நினைப்பாங்க. ஒருவேளை யாராவது இத கேட்டா வீட்ல பூகம்பமே வந்துரும். ஆனா நீ மேக்கப் பண்ணிக்கோ, வெளிய நிறைய விருந்தினர்கள் வந்திருக்காங்க, நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரிங்க பெரியக்கா. முன்முன்,
பாரு, என்னால 2000 ரூபாய் எல்லாம் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. என்கிட்ட இருக்கிறதை நான் இப்போ தரேன். ஆனா 1000 ரூபாய் இப்போ என்னால கொடுக்க முடியும். நீ அதை வாங்கிக்கோ. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத ப்ளீஸ். ஆனா அண்ணி நீங்க ஏன் காசு கொடுக்குறீங்க? அட, ஏன் கூடாது? இது உன்னோட ப்ரொஃபஷன். இதை வச்சுதான் நீ உன் வீட்டையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிற. இது எவ்வளோ பெருமையான விஷயம் தெரியுமா? உன்னை நான் வெறும் கையோட அனுப்ப முடியாது. நான் இங்க வந்தப்ப எங்க அம்மா எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. என்கிட்ட இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. மிட்டாய் பாரு, சின்ன அத்தையோட பர்ஸ்ல எவ்வளோ காசு இருக்குன்னு. ஆமா, நான் அப்போல இருந்து அதை தான் பாக்குறேன். இது பாட்டிக்கு தெரிஞ்சா எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. பாட்டி கிட்ட சொல்லிடாத, ஓகே? சரி அக்கா. இந்த அப்படி அண்ணி பரவாயில்ல, வச்சுக்கோ. எனக்கு சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ அண்ணி. வெல்கம். அண்ணி, இன்னைக்கு எல்லாரும் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பாருங்க நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு. நீங்க வெளியே மட்டும் அழகா இல்ல, உங்க மனசும் ரொம்ப அழகானது. குடும்பத்தை நடத்த எனக்கு காசு ரொம்ப தேவையா இருந்துச்சு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ அண்ணி. என்னடி முன்முன், இன்னும் எவ்வளவு நேரமாகும்? விருந்தினர்கள் எல்லாம் வந்தாச்சு. ரொம்ப மேக்கப் போட வேணாம், லேசா பண்ணு. நம்ம வீட்டு மருமகளுக்கு இதெல்லாம் பெருமையா இருக்காது. அத்தை, இன்னைக்கு மருமகள் விருந்து, எல்லாரும் புது பொண்ணை பார்க்க வருவாங்க. அப்ப கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கணும் இல்லையா? பாட்டி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சின்ன அத்தை கிட்ட நிறைய காசு இருக்கு. அத நான் பார்த்தனே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் 1000 ரூபாய முன்முன் அக்கா கிட்ட கொடுத்தாங்க.